மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் மிதுன லக்னம் 49 வயசு ஆகுது உங்க கணவருக்கு. அவருக்கு லைஃப் இப்போ எப்படி இருக்கும்? அதுபோல் வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே சூட்டபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின் போது இவங்க கேது மாதத்துல பிறந்தவங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒன்னு செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கும். செவ்வாய் தசையில கிளைமேக்ஸ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ராகு வந்து தசை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஜாதருக்கு வந்து ராகு தசை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கும் போது வந்து ஒரு பிசினஸ உங்களுக்கு ஸ்டெபில் பண்றதுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படின்னா அவங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், அதை வந்து கேதர் பண்ணணும், அது அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகணும், அதை வந்து லாங் லாஸ்டிங்கா கொண்டு போறதுக்குரிய கேப்சர்ல அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அது வந்து அவங்க வந்து ஒன் பை ஒன் பை மாத்திக்கிட்டே வராங்க. அது வந்து அவங்களுக்கு எதுவும் சூட் ஆகாம இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்களோட ஜனன ஜாதத்துல தொழில்ஸ்தானம் கெட்டு போயிருந்தால் இது ஒரு பிரச்சனை இருக்கும் காமனாவே. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து ஒருவேளை இப்ப வந்து இந்த ராகு வந்து திசை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒருவேளை இவங்க வந்து இந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாவோ அப்படி இல்லாட்டினா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாவோ எதுலையா இருக்கிறாரு, அதுல தொடரலான்னு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குள்ள அதீதம் இம்பார்ட்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால ராகு தசை ஓடுறதுனால அதிகமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல போய் இது மாட்டிக்கிற அளவுக்குலாம் போகாத அளவுக்கு இருக்கிறது நல்லது அப்படின்றது அவர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிருங்க. மற்றபடி அவருக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு அவங்களுக்கு எது வருதோ அது ஃபீல்டு ஒர்க் பண்ற மாதிரி எது அவங்களுக்கு அமையுதோ அதை வந்து தாராளமாக எடுத்துக்க சொல்லுங்க. ஏன்னா செவ்வாயோட அதிபதியா வர்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தார். ரெண்டாவது வந்து இன்னைக்கு கோச்சாரத்துல இருந்து பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டா கோச்சாரத்துல வந்து இவங்களுக்கு வந்து இந்த ராகுவோட தாக்கம், கேதோட தாக்கம், சனியோட தாக்கம் இதெல்லாம் வந்து எதுவும் பை மிஸ்டேக்ஸ் இல்லை. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ராசிக்கு வந்து இவங்களுக்கு வந்து நாளில் வந்து சூரியன், அதே மாதிரி நாளில் வந்து புதன். அப்ப இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 16 வரைக்கும் வந்து இவங்களோட தொழில் தனத்தை வந்து சூரியன் 7ஆம் பார்வையாகவும், இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து தொழில் தனத்தை 7ஆம் பார்வையாகவும் பார்க்குற ஒரு காரணத்தினால இந்த மாசம் 26ஆம் தேதிக்குள்ள ஒரு சில புதிய ஒரு வாய்ப்பை அவர் எடுப்பாரு. அதை வந்து அச்சீவ் பண்றக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுவாரு. அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுலயே தொடர சொல்லுங்க. அப்படி எதுவும் அமையல அப்படின்னா அடுத்த மாசம் கிரக நிலைகள் டோட்டலா மாறும். தென் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த ஐடியாஸ் வருதோ அதுல தொடரலாம். ஏன்னா அடுத்த இந்த மாசம் 21 வரை செவ்வாய் சுக்கிரனும் டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு வந்து 4 வந்து சுக்கிரனோட பார்வையில் மறுபடியும் தொழில் வரும். அப்ப இந்த மாசம் வந்து அவருக்கு வந்து ஒரே மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா புதன் ஒரு வாய்ப்பையும், சூரியன் ஒரு வாய்ப்பையும், சுக்கிரன் ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் போது வந்து இவர் எதை எடுத்துக்கலாம், எதை பேலன்ஸ் பண்ணலாம், எதை டெவலப் பண்ணலான்ற ஒரு கூற்று வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி அவருக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதுல அதீதமா இருக்கிறாரு, எதை இப்போ போட்டா இன்ஸ்டன்டா மணி எடுக்கலாம் அப்படின்ற கெப்பாசிட்டிக்கு அவங்களுக்கு பிரெயின் வேலை செஞ்சுச்சுன்னா அந்த பிசினஸை கையில எடுக்க சொல்லுங்க. அதுல வந்து டிராவல் பண்ண சொல்லுங்க. ராகு வந்து மொத்தம் 18 வருஷம், மினிமம் இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் வந்து 15 வருஷம் வந்து பிரைட் ஃபியூச்சரை இவங்க அமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க அஸ்திவாரம் போடணும் அப்படின்றத அவங்க கணவர்கிட்ட சொல்லிருங்க. அதோட மேசராசிக்கு இன்னும் அடுத்த வருஷம் 5ஆவது மாசம் வரைக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?